நம்ம யாரையும் கெட்டெண்ண நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவில் ஒரு வார்த்தை ஒரு ஆள் பேசினதுனாலயோ, சினிமாவில் ஒரு செய்தி ஒரு ஆள் சொன்னதுனால யாரையும் கெட்டெண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே தேடி வரக்கூடிய உலகத்தை தான் நம்ம வாழ்றோம். ஒன்றில் அந்த சூழலை நம்ம தவிர்க்காம இருக்கிறோம், அல்லது அந்த சூழலுக்குள்ள நம்மளே என்ன செய்யறோம், போறோம். ஓகே, ஆனா மனம் திறந்து நம்ம நினைக்கணும், இதை நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ள ட்ரை பண்றோமா, விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றோமா? உண்மையிலே நிறைய பேர் சமாதானப்படுத்திக் கொள்ள தான் என்ன செய்யறாங்க, ட்ரை பண்றாங்க. ஃபேஸ்புக்ல தானா வந்து விழுது என்ன செய்யன்னு கேட்கிறேன். தானா வந்து விழுந்துச்சு, அது ஃபேஸ்புக்ல தானா வந்து விழுது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களை, இதெல்லாம் ஷைத்தானுங்களை கைட் பண்றது. ஒரு 4 வயசு பிள்ளையை கூட்டிட்டு போற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போவான். அதுபோல தான் நம்ம ரேஸ் ஓடுறது, விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வயசு வா வா வான்னு அப்படி தான் கூட்டிட்டு போறது. அதான் இது தானா வந்து விழுந்தது, தானா வந்து போச்சு அப்படி என்ற வார்த்தைகளை நம்ம சொல்ல பழகிறோம். தானா வந்து விழுந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்னு முடிவு எடுக்கல, எங்களுக்கு தாராளமா எடுக்கலாம், தாராளமா என்ன செய்யலாம், எடுக்கலாம். இதை பார்த்தா என்னன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இதுல என்ன பிரச்சனைக்கு நினைக்கிறோம் பாருங்க. இதான் ஆரம்ப அடித்தளங்கள். இந்த சினிமா மோகம் மிகவும் பறந்து போய்கிறத பார்க்கிறோம்.